அதுவே அசுபம் என்றால் யாரும் வரமாட்டாங்க. அது இப்பவும் நடக்கிறது. ஒரு வீட்டிலே யாராவது போயிட்டாங்கன்னா அந்த பிரேதத்தை சுமப்பதற்கு மட்டுமல்ல, பேசுவதற்கு கூட அசுபம் என்று நினைக்கும் தரித்திர லட்சணத்தில் இருக்கிறோம். எதுக்கன்னா அந்த அசுபம் நம்ம வீட்டிலே நடந்திடுமோ என்று. அவங்க இப்போ மகனோ மருமகளோ மனைவியோ கணவனோ தாயோ தந்தையோ இழந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நமக்கு அட்லீஸ்ட் மனிதாபமானம் கூட இல்லை அவங்கள ஆறுதல் கூறுவதற்கு. முந்தா நேத்தி தான் எங்க பொண்ணு வீட்டிலே சம்பந்தி வீட்டிலே அவருடைய பெயர் பத்திரிகையில போட்டாங்கன்னு சாக்கு சொல்லுவாங்க. ஏன் போய் பேசிட்டு ஆறுதல் சொன்னா பொண்ணுக்கு கர்ப்பஸ்ராவம் ஆகிவிடுமா, இல்லை கல்யாண பத்திரிகையில பேரு போட்டா கல்யாணம் நின்று விடுமா? எல்லாம் இஷ்டமில்லாத சாக்குகள். அதே சமயத்தில் அவங்க வீட்டிலே தாயோ தகப்பனோ போனா விட்டுருவாங்களா? அயோக்கியனுங்க ராஸ்கெல்ஸ். சுயநலம், எல்லாமே சுயநலம். உருப்படவே மாட்டாங்க. உபகாரம் செய்யாதே, நீ உருப்படவே மாட்ட. கோபமா